இப்பொழுது காஞ்சிபுரம் பக்கம் வந்து விட்டேன். அண்ணாடி பார்க்கின்றேன். அது வேகமாக செல்ல வேண்டும். அதான் காஞ்சிபுரம் தேடியதா அண்ணனை பார்த்து வருகின்றேன். அண்ணா காத்தவரா சரண சரண மன்னா சரண மன்னா தம்பி தம்பி பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். தம்பி சின்னான், நான் எதற்காக அழைத்தேன் என்றால் சொல்லுங்கள். நம்ம தாய் அன்னை காமாட்சிடம், தாயே இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் வேட்டை பார்க்க செல்ல வேண்டும் தாய் என்று தெரிவித்தேன். அப்படியா? அதற்கு தாய் என்ன தெரிவித்தது தெரியுமா? சொல்லுங்கள். மகனை காத்தவராயா, அண்ணா எந்த திசை வேண்டாம் வேட்டைக்கு செல்லு, ஆனால் தென் திசை மட்டும் வேட்டைக்கு செல்ல வேண்டாம் மகனை என்று தெரிவித்திருக்கிறது. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் அந்த தென் திசையிலே என்ன நடக்கும் என்று வேட்டைக்கு செல்ல வேண்டும். அப்படியா? வேட்டைக்கு செல்வா இருந்தார். தம்பி சின்ன ஆகையால் வேட்டைக்கு செல்ல வேண்டிய ஆயுதங்கள் அனைத்து எடுத்து வர வேண்டும். எப்படி என்றால் இடி வலதடிகள் வளைதடிகள் தப்பி எடுத்து வேட்டைக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களை எடுத்து வர வேண்டும். ஈட்டி வளைதடிகள் அனைத்து எடுத்து வா. தம்பி அப்படி இருக்கணும். தம்பி சொன்னா சொன்னா அப்படி செய்வேன். சொன்னாதான் செய்வாரு. சொன்னா போத உடனே அப்பவே காலால செய்ய எடுத்து கையால செய்வேன், கையால எடுத்து காலால செய்வேன். ஆமாமா. அப்பேற்பட்டவன் தம்பி சின்ன. ஆனா அவளுக்கு வப்பாட்டி இருக்குதாவா? எத்தனை வப்பாட்டி தெரியுமா? 60 வப்பாட்டி. 60. எப்பதான் தம்பி பிள்ளை சம்பாதிக்கிற? சொன்ன திறமை. அதுக்கு ஏன் இவ்வளவு போராடுறீங்க? நான் போராட இல்ல. ஆனா உனக்கு வந்து 3 வண்டாட்டி இருக்குது. ஆமா, அது இருந்து 60 வப்பாட்டி. ஆமா, கொடுத்து வச்சோம்டா நீ. 10 60. 10 60. இதெல்லாம் எப்ப நான் டெய்லி ஒரு பக்கம் போவியா? வருஷம் முன்னிட்டு சீக்கிரம் வர்றா. உனக்கு தெரியுமா?